ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சவுதி அரேபியா ஜித்தா ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்கா மாதிரி. ஸோ அப்போது எங்களோட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன ஒரு வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அங்கே சைடில் வந்து எவ்வளோ ஃப்ளைட்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் எங்களோட ஃப்ளைட் வந்து எந்த அளவுக்கு வேகமாக டேக் ஆஃப் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்றதும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அண்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவோட முழுமையான ஒரு வியூவை வந்து நம்ம வந்து மேலே இருந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ஜித்தாவோட ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரன்வே அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வளோ பிஸியான ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100லேருந்து 150 ஃப்ளைட்ஸ் வந்து லேண்டிங் அண்டு டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் வந்து டேக் ஆஃப் வந்து ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தாலே தெரியும் அங்கே இருக்க ரன்வே எவ்வளோ பெரிய ரன்வே அப்படின்னு சொல்லி. ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன்வேக்களில் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 ஃப்ளைட்ஸ் வரைக்கும் வந்து இறங்கவும் ஏறவும் வந்து செய்யும் ஒரே நேரத்தில். ஸோ நாங்கள் டேக் ஆஃப் பண்ணும்போதே அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே லேண்டிங்கும் வந்து ஆச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜித்தாவுடைய ஒரு டாப் வியூ அப்படின்னே வந்து சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கடற்கரையும் இன்னொரு சைடு நிலமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்து தெரியுது. சவுதி அரேபியா ஜித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பீச்சையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து வர வச்சுருப்பாங்க. பீச்சோட எல்லை வந்து முடிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லையை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி பீச்சை வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளேயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட வியூ தான் வந்து பார்த்திங்கன்னா இது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. அவங்களோட டெக்னாலஜிக்கும் நம்மளோட டெக்னாலஜிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசங்கள்லாம் வந்து கிடையாது. ஆனால் அவங்க வந்து நாட்டுக்கு பணங்களை வந்து செலவழிக்கிறதும் நம்ம நாடு முன்னேற்றத்துக்காக பணங்கள் செலவழிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, பாய் பாய் நண்பர்களே.